சீமானுடைய கட்சி வந்து அவர் பேசுறது, அவருடைய கட்சியில பேசப்படுவது அநேகமாக கருத்தியல் ரீதியாக பேசுறார். விஜய் வந்து கருத்தியல்னா எந்த ஏ போடணுன்றது தெரியாம இருக்கார். ஏ போடணுமான்னு தெரியாம இருக்கார். சீமான் மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா? கட்டுக்கோப்பாக நடந்தது. விஜய் ஒருத்தர் வந்து ஸ்டார் வேல்யூ இருக்கிறதுனால அவர் எது பேசுறாலும் கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. விஜய்க்கு அப்புறம் நீங்க ஒரு அரை மணி நேரம் புஷி ஆனந்த பேச சொல்லுங்க, அரை மணி நேரம் நீங்க அங்க உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பிரைஸ் தரேன். நாம் தமிழர் கட்சியில வந்து முதல் குவாலிஃபிகேஷனே நீங்க வந்து அங்க மெம்பரா இருந்து ஒரு வேட்பாளர் ஆகணும், இல்லை ஒரு முக்கிய ஒரு பிரமுகர் ஆகணும், ஒரு நிர்வாகி ஆகணும்னா உங்களுக்கு 3ஆம் கட்ட 4ஆம் கட்டத்தில் யாரோ ஒரு பெண்ணு இருக்கும், அந்த பெண்ணும் போட்டு அடிச்சு தூள் கிளப்போம். திமுகவில் முதலாக வந்து ஆட்சியை பிடித்து அவர்கள் வந்து முதலமைச்சரான அண்ணாதுரை அவர்கள் எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டு இன்றைய இளைஞர் உங்களை போன்றவர்களுக்கு தெரியும். அவர் எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதியிலேயே நிக்கல. அவர் அதிமுகவில் வந்து அரசியல் பேச்சுகளுக்கு நடுவில் இப்படி 1-2 பஞ்சு டைலாக் விடுவாங்க. இவர் வந்து வெறும் பஞ்சு டைலாகா மட்டும் விட்டுக்கிட்டு இருக்காரு விஜய். செங்கோட்டையனே சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. செங்கோட்டையன் என்ன சொல்றாரு? இப்போ வயசானவங்க காதில் போய் விசில் ஊதாதீங்க, யாராவது தேவையில்லாமல் யாரு காதிலையும் ஊதாதீங்க, கடுப்பாடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு தேர்தல் ஆணையம் கொஞ்சம் இது தாவேகாவுடைய சரித்திரத்தை புரிந்து கொண்டு விசிலுக்கு பதில் மெழுகுவர்த்தி ஏதாவது சின்னம் கொடுத்துருக்கலாம். அவர் முதல்ல வந்து முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் ஸ்ரீடர்களுக்கு முதிர்ச்சி அடைய வைக்கணும். கஷ்டம்தான். ஒரு செங்கோட்டையன் இல்லை 1000 செங்கோட்டையன் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதாங்க. ராஜகண்ணப்பன் அவர்களே வந்து அமைச்சர் வந்து சொல்லிட்டார், அதெல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்டார். இங்கே பாவம் விஜயகாந்த் இருந்த போது அது நிலைமை வேற, இப்போ வேற. நான் பம்ம மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், எனக்கு துணிச்சல் அதிகம், எனக்கு தைரியம் அதிகம், நான் உயரமாக இருக்கிறேன், நான் பேண்ட் சட்டை போட்டு இருக்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு தகுதியா? வணக்கம் ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களே. இன்று நேர்காணலில் நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் உடன் இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம், கேளுங்க. சமீப காலமா பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகாக்கும் நடக்கக்கூடிய அந்த வார்த்தை போர் நீங்க பார்த்திருப்பீங்க. குறிப்பா அந்த மக்கள் மன்றங்கள் டிபேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இடும்பாவனம் கார்த்திக் ஆகட்டும், சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், அவங்க பேசுற உணர்வுபூர்வமான பேச்சுகளை வந்து அவங்க பேசுறாங்க. குறிப்பா இந்த 41 பேர் இறந்தது இதுல பாத்தீங்கன்னா அவங்க பேசுறத ஒரு சாமானிய, அதை எந்த கட்சியும் சாராத ஒருத்தன் இல்ல திமுக கட்சியில் இருக்க ஒருத்தர் கேட்டா கூட அவங்க பேச்சு வந்து கவர்ந்து இருக்கிற மாதிரி அந்த அளவு உணர்வுபூர்வமா பேசுறாங்க. இந்த ஒரு விஷயம் எப்படிப்பட்ட தாக்கத்தை வரப்போற தேர்தல் ஏற்படுத்த போகுது? அங்க வந்து ஒரு பெரிய அதாவது நாட்டாக்க அந்த நாம் தமிழர் கட்சி, தாவேகா, இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஒற்றுமை, ஒரு வேற்றுமை. முக்கியமான அடிப்படையில் ஒற்றுமை என்ன? திமுக அதிமுக என்பதை தாண்டி புதிய மாற்றங்களுக்கான கட்சிகள். மாற்றம் வருதா வரலையா வேற விஷயம், ஆட்சிக்கு வருது வேற விஷயம். அரசியலில் திமுக அதிமுக தான். இப்ப நீங்க கம்யூனிஸ்ட், இந்த கம்யூனிஸ்ட், அந்த கம்யூனிஸ்ட்லாம் வந்து பேருக்கு தான் ஏதோ கட்சி நடக்குதே தவிர, நான் பொதுவாக சொல்றேன், நான் ஒன்றும் அவங்கள வந்து குறை சொல்ல. அந்த ஒரிஜினல் கம்யூனிஸ்டுக்கு இருந்த, நீங்க சொல்லுங்க இந்த இடத்துல ஒரு தொகுதியில கம்யூனிஸ்ட் நின்னாங்கன்னா ஜெயிச்சிருவாங்கன்னு. ஒரு தொகுதி கூட அந்த காலத்துல அம்பத்தூர், நாகப்பட்டினம்லாம் இருந்துச்சு, கோயம்புத்தூர்லாம். இப்ப அது மாதிரிலாம் இல்லை. அப்போ அது கம்யூனிஸ்டம் முடிஞ்சு போச்சு. இப்ப வேற என்ன கட்சி இருக்கு? இப்போ இந்த தேமுதிகலாம் இருக்கு, சின்ன கட்சி. ராஜகண்ணப்பன் அவர்களே வந்து அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு, அதெல்லாம் ஒரு கட்சியான்னு கேட்டார். இங்க பாவம் விஜயகாந்த் இருந்த போது அது நிலைமை வேற, இப்போ வேற. அது இயல்பாக அப்படிதான் இருக்கும். விஜயகாந்த் என்ற ஒரு நடிகர், அவருக்கு இருந்த ஒரு ஈர்ப்பு அதை வைத்து கொண்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவருடைய குடும்பத்தினருக்கும் அதே ஈர்ப்பு இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது வேற. எம்ஜிஆருக்கு இருந்த ஈர்ப்பு ஜானகி அம்மாளுக்கு இல்லையே. 13 நாளைக்கு மேல அந்தமா வந்து சிஎம் வந்து நிக்க முடியலையே. இத்தனைக்கும் யாரு கூட வந்து அவங்க இருந்தாங்க? எம்ஜிஆருடனே அரசியலில் பயணித்த ஆரம் ஏற்பானவர்கள், அவர்களுடைய ஆலோசனை இருந்தும் கூட அவர்களால் நிக்க முடியும். ஏன்னு கேட்டா அவர்கள் டைரக்டான அரசியல்வாதி இல்லை, அவர்களுக்கு அரசியல் தெரியாது. அதனால வந்து எதுக்காக சொல்லனா, அது தலைவர்களுக்கு இருக்குன்னா அவர்களை ஒட்டி உள்ளவர்களுக்கு இருக்கும்னு வந்து சொல்ல முடியாது.
அப்படி பார்க்கும்பொழுது நாம் தமிழர் இதுல வந்து பார்க்கும்பொழுது அவங்க வந்து திமுக அதிமுகவை தாண்டிய ஒரு மாற்றம். பாஜக காங்கிரஸை விட்டுருங்க, அது ரெண்டு தேசிய கட்சின்னு வந்துடுது. காங்கிரஸ் வந்து நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டு அது தேசிய கட்சியா பிராந்திய கட்சியான்னு சொல்ல முடியாத அளவுக்கு தேய்ந்து போய்விட்டது. இருந்தாலும் அது தேசிய கட்சி தான், இருப்பதிலேயே மூத்த கட்சி என்பதனால் அது வந்து தேசிய கட்சின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது ரெண்டும் தேசிய கட்சின்னு வைக்கும் போது இந்த தமிழ்நாட்டு கட்சிகள்னு வரும்போது திமுக அதிமுகவை தாண்டி வேற இருக்கக்கூடிய கட்சிகள், இந்த சின்ன சின்ன கட்சிகள், இப்போ விசிக போன்றவர்கள்லாம் ஒன்னும் இந்த பக்கம் இருக்காங்க இல்ல அந்த பக்கம் இருக்காங்க. இப்ப தனியாக நிற்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடியது நாம் தமிழர் ஒண்ணு, அநேகமாக தாவேகா தனியாக நிற்கும் போல தெரிகிறது. யாராவது கூட ஒன்னு ரெண்டு சின்ன கட்சி போய் ஓட்டலாமே தவிர பெரிய கட்சி போய் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாரும் வந்து தாவேகாவை வந்து ஒரு பேரமா வச்சுக்கிறாங்க, ஒரு படியா வச்சுக்கிட்டு நான் அங்க போயிருவேன் அங்க போயிருவேன்னு அது ஒரு அடையாளமாக வைத்துக் கொள்கிறாரே தவிர யாரும் வந்து இது வரைக்கும் சேரல. இது வந்து அந்த ஒற்றுமை மாற்று கட்சிகளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய அப்படின்னா ஒற்றுமை. வேற்றுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவானுடைய கட்சி வந்து அவர் பேசுறது, அவருடைய கட்சியில பேசப்படுவது அநேகமாக கருத்தியல் ரீதியாக பேசுறார். ஒரு 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 தண்ணீர், விவசாயம், மரங்கள் எவ்வளவு முக்கியம், அந்த மாதிரி ஒரு அதாவது சமுதாயத்தின் அங்கங்களையே எடுத்துக்கொண்டு அந்தந்த விஷயத்தை வந்து அலசுகிறார், ஆழமாக அலசுகிறார். அதாவது அவருடைய பேச்சை கேட்கும்போது இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு பேசுறாரு, விவரங்கள் தெரிஞ்சிருக்கே, இவ்வளவு தூரம் பாரு, ஒரு சின்ன விஷயம் அதுல எவ்வளவு பெரிய மேட்டர் இருக்கு பாரு. அதை கருத்தியல் ரீதியாக அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கார். விஜய் வந்து கருத்தியல்னா எந்த போடணும்ன்றது தெரியாம இருக்கார். போடணுமான்னு தெரியாம இருக்காரு விஜயும் சரி, அவருடைய கட்சியும் சரி. அது எந்த கடையில விக்குது? ஆமா, அது கருத்தியல்னா அது எங்க, அது ஏதோ அவர் நினைச்சிருக்காரு, ஏதோ நெல்லுல இருந்து குருத்து வர மாதிரி எதுல இருந்தோ கருத்து வரும் போல இருக்கு. அந்த மாதிரி அவர் வந்து அப்படியே ஆப்போசிட்டா இருக்காரு. இதுதான் அவர்களுக்குள்ள உள்ள வித்தியாசம். ஆனால் வந்து விஜய்க்கு வந்து அந்த ஸ்டார் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூனால கூட்டம் அதிகமாக இருக்கு. அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப இதுதான் பிரச்சனை. அதாவது நாம் தமிழர் கட்சியில வந்து முதல் குவாலிஃபிகேஷனே நீங்க வந்து அங்க மெம்பரா இருந்து ஒரு வேட்பாளர் ஆகணும், இல்ல ஒரு முக்கிய ஒரு பிரமுகர் ஆகணும், ஒரு நிர்வாகி ஆகணும்னா உங்களுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்க வேண்டும். பேச்சு திறமை இருந்தால்தான் நாம் தமிழர் கட்சியில வந்து நீங்க வந்து மேடை ஏற முடியும், ஒரு நிர்வாகி ஆக முடியும், வேட்பாளராக ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ கூட ஒரு தடவை நான் சீமானை சந்திச்ச போது சொன்னார், 234 வேட்பாளர்களுக்கு வந்து பேச்சு திறமை இல்லாமல் யாரையுமே எடுக்கிறது இல்லை. அது தேவை. அரசியல்வாதின்னு வந்தாச்சுன்னே பேச்சு திறமைங்கிறது அடிப்படையில் வந்து அவசியம். அது இல்லையா? பேச்சு அதாவது மாடல், அந்த மாடுலேஷன் வித்தியாசப்படலாம். காமராஜர் வந்து ஆமான்னு அதுக்கு என்ன அப்படின்னு அவர் அது ஒரு மாடல். அண்ணாதுரை ஒரு மாடல், கருணாநிதி ஒரு மாடல், ஒவ்வொருத்தரும் ஒரு மாடல், எம்ஜிஆருக்கு ஒரு மாடல். ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஈர்ப்பு இருந்தது. இங்க என்ன பிரச்சனைனால், விஜய் ஒருத்தர் வந்து ஸ்டார் வேல்யூ இருக்கிறதுனால அவர் எது பேசுறாலும் கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. விஜய்க்கு அப்புறம் நீங்க ஒரு அரை மணி நேரம் புஷி ஆனந்த பேச சொல்லுங்க, அரை மணி நேரம் நீங்க அங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பிரைஸ் தரேன். நான் புஷி ஆனந்தை குறை சொல்வதற்காக சொல்லல. புஷி ஆனந்த் நீங்க மற்ற ஆதவ அர்ஜுனா, ஒரு பேர் என்ன, நிர்மல்குமார், யார வேணாலும் வச்சு, அதுக்கு அடுத்த அளவு மக்களிடம் அந்த பேச்சு திறமையால் ஈர்ப்பதற்கான யாரும் தலைவர்கள் இல்லை. தலைவர்களே இல்லைங்கும் போது 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டத்துல எங்க இருப்பாங்க? ஆனா நாம் தமிழர் கட்சியில பாருங்க, 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டத்துல யாரோ ஒரு பெண்ணு இருக்கும், அந்த பெண்ணும் போட்டு அடிச்சு தூள் கிளப்போம். இதுதான் வித்தியாசம். இப்ப இவர்கள் பதில் கொடுத்தால் கருத்தால் பதில் கொடுப்பார்கள். அவங்க வந்து தாவேகால இருந்து பதில் கொடுக்கணும்னா கலாட்டாவில் கருத்து தகராறு தான் வரும். சமீபத்துல நடந்தது அந்த சாட்டை முருகன்லாம் கார்ல ஏற விடாம தகராறு பண்ணும். அப்போ வந்து நாளடைவில் பார்க்க போனால் மக்கள் எதை பார்ப்பார்கள்? நான் வந்து யாரையும் சப்போர்ட் பண்ணி சொல்ல, இந்த வன்முறை கலாட்டா பண்ற கட்சி வந்து மக்கள் மனதில் நிற்காது, மக்கள் ஏற்க மாட்டார்கள். மக்கள் வந்து ஏன் வந்து என்னைய சும்மா கலாட்டா பண்ணிட்டு இருக்கான், ரோட்ல எதுக்கு எடுத்தாலும் வெட்டிடு வேண்டாம், குத்து வேண்டாம், கல்லெடுத்து அடிப்பேன்றான், இவெல்லாம் ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகுது? இயல்பாக நினைப்பது. நம்மளே என்ன செய்யறோங்க, நீங்க எவ்வளவு பெரிய வீரனா இருந்தா கூட தெருவில் வந்து ஒரு 50 பேர் கையில வந்து தீப்பந்தத்தோட கொளுத்திட்டு போறான்னு என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் பொண்டாட்டியோ வீட்டுல இருக்கிறவங்க முதல்ல கதவு தாப்பா போடு சொல்லுவோமா மாட்டோம். கண்டிப்பா பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியங்கிறது, தற்காப்பு முக்கியம் என்பது.
அந்த வகையில் பார்க்க போனால் அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் இதான். அது கருத்தியலையும் பேச்சு திறமையும் அடிப்படையாக கொண்ட கட்சி. இது வெறும் கூட்டத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பேரிகேடுன்னா பேரிகேடு பிடிச்சி கீழே தள்ளி ஏறி அந்த பக்கம் குதிக்கணும். இந்த கட்சி இங்க சீமான் மாநாடு நடத்தினாரு. அந்த மாநாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா? கட்டுக்கோப்பாக நடந்தது. விஜய் எங்க போனாலும் ஏதோ ஒரு இடத்துல நெரிசல் வருது. இன்னைக்கு கூட சேலத்துல வந்ததுன்னு சொல்றீங்க. ஏதாவது ஒண்ணு தான் இங்க தூர்தர்ஷன் வாசல் வரும்போது பேரிகேடெல்லாம் போடிச்சு கீழே தள்ளி இவ்வளவு லட்சம் அவங்களுக்கு அபராதம் விதிச்சாங்க. அந்த கட்டுக்கோப்பாக இல்லாதது ஒரு மிகப்பெரிய குறைபாடு. நாளுக்கு நாள் தாவேகா தொண்டர்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் ஏதோ ஒண்ணு, இவங்க எந்த அளவு தாவேகாக்கு முட்டு கொடுத்து தாவேகா தான் கெத்து எப்படி எவ்வளவு சொன்னாலும் நாளுக்கு நாள் எதிர்ப்பு தான் அதிகமாகிட்டு இருக்கு. இவங்க 40% ஓட் பேங்க்னு சொல்றாங்க. ஒவ்வொரு கருத்து கணிப்புல ஒவ்வொன்றும் சொல்றாங்க. திருசக்தி சுந்தராமன் ஐயா அவர்கள் பல ஆண்டு காலம் பத்திரிகைகள் நடத்திருக்கீங்க. பல ஆண்டு காலம் நீங்க அரசியல் சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்கிட்ட பழகிருக்கீங்க. உங்களுடைய கணிப்புல உண்மையாகவே நேர்மையாக இப்ப தாவேகாக்கு இதுதான் ஓட் பர்சன்டேஜ்னா எவ்வளவு கொடுப்பீங்க? நான் என்னைக்குமே என்னை அறிந்தவர்கள், என்னை இந்த துறையில் அறிந்தவர்களுக்கு தெரியும். திமுக தலைமைக்கு தெரியும், அதிமுக தலைமைக்கு தெரியும், எல்லாவித அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். நான் உள்ளதை உள்ளபடி சொல்லுவேன், கண்டதை கண்டபடி சொல்லுவேன், கண்டபடி சொல்ல மாட்டேன். நான் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னி வரைக்கும் சொல்றேன், 8லேருந்து 12% வரைக்கும் அவருக்கு ஓட்டு விடும். மிக மிக அதிகபட்சமாக இந்த கூட்டணி மற்ற அவரோட யார் கூட்டணி சேர்றாங்கன்னு இந்த கூட்டணி கணக்கில் இங்கிருந்து அங்க போறாங்க, அங்கிருந்து வராங்க, இந்த மாதிரி பர்முட்டேஷன் காம்பினேஷன்ல மிக அதிகபட்சமாக 15% ஓட்டு வரும். இது எவ்வளவு சீட்டா கன்வெர்ட் ஆகும்னா என்னை பொறுத்தவரை 0 சீட்டு தான் கன்வெர்ட் ஆகும். எங்கேயாவது ஒரு 3-4 இடத்துல விஜய் நின்னாலோ இல்ல விஜய் ஒட்டி யாராவது நின்னாலோ ஒரு 3-4 சீட்டு வந்ததுனால் அதிசயம், ஆனந்தம், ஆச்சரியம். அது கூட யார சொல்லலாம், விஜய் நின்னாதான். ஏன் கடைசி நிமிஷத்துல நான் சொல்றதெல்லாம் நடக்குதா பாருங்க. விஜய் எந்த தொகுதியிலும் நிற்க மாட்டார், வேட்பாளராக எதுலையுமே நிற்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. ஏன்னா அப்படி ஒரு காலம் ஒரு கட்சி ஜெயிச்சிருச்சுன்னு வைங்க, நம்ம ஒரு ஒரு வாதத்துக்காக வச்சுப்போமே, ஒரு தமாஷுக்காக கூட பேசுவோமே. அப்படி பேசும்போது அவருடைய கட்சி ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வந்ததுன்னா விஜய் முதலமைச்சரான அடுத்த 6 மாசத்துல ஒரு எங்கேயாவது ஒரு இடைத்தேர்தலில் அவர் ஜெயிக்கணும், அவ்வளவுதானே. அது ஈஸியா பண்ணிடலாம். திமுகவில் முதலாக ஆட்சியை பிடித்து அவர்கள் முதலமைச்சரான அண்ணாதுரை அவர்கள் எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டு இன்றைய இளைஞர் உங்களை போன்றவர்களுக்கு தெரியும். அவர் எம்எல்ஏ சட்டமன்ற தொகுதியிலேயே நிக்கல, அவர் எம்எல்சியா தான் வந்தார். அவர் நியமன எம்எல்சியாக தான் அவர் முதலமைச்சர் ஆனார். அண்ணாதுரையும் இதே ஃபார்மட்ல தான் வந்தாருங்களா? அப்ப எம்எல்சி இருந்தது, மேல் சபைன்னு ஒண்ணு இருந்தது, அது மூலமாகத்தான் வந்தார். எம்எல்சி எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து ஓட்டு போறதுதான் எம்எல்சி. அது மூலமாகத்தான் வந்தார். அவர் எந்த தேர்தலையும் எம்எல்ஏ கண்டெஸ்ட் முதல் முறை முதல் தடவை அதான் முதலமைச்சராக வரும்போது தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக வரவில்லை. வரலாற்றை எடுத்து பாருங்க. நான் சொல்றது என்னன்னா, அது சட்ட விரோதம் என்று ஒன்று இல்லை, புரியுது. சட்ட அமைப்பு தேர்தல் இது அதை அனுமதிக்குது. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுவாரு, எல்லாரையும் நிக்க வச்சுட்டு இவர் நிக்க மாட்டார். கேட்டா நான் எல்லா இடத்துக்கும் போய் பிரச்சாரம் பண்ணணும், அதனால நான் நிக்கலன்னு ஏதோ ஒரு கணக்குல இவர் எல்லாரும் சொல்லுவாங்க, அவர் ஜெயிச்சிருவாரு, அவர் தான் அடுத்த முதல்வர், அவர் தான். அப்படி வரணும்னா அவர் எம்எல்ஏவா இருந்துதான் வரணும்னு அவசியம் இல்லை. முதல்வராக வந்ததுக்கு அப்புறம் 6 மாசத்துக்குள்ள ஒரு இடைத்தேர்தல், யாராவது தம்பி நீ ரிசைன் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா ரிசைன் பண்ணா அந்த இடத்துல போய் நின்று ஜெயிக்கலாம். இது மாதிரி இது எல்லா கட்சிகளிலும் அரசியலில் நிகழ்ந்திருக்கிறது. அதனால் என்னுடைய கணிப்பில் அவர் நேரடியாக தேர்தலில் இந்த முறை நிற்க மாட்டார். இரண்டாவது, நான் சொல்ற 8லேருந்து 12% ஓட்டு வாங்குவார். அதிகபட்சமாக போனால் 15% வாங்குவார். இது எவ்வளவு தூரம் சீட்டாக கன்வெர்ட் ஆகும் என்பது கேள்விக்குரியே. எப்போ அது சீட்டா கன்வெர்ட் ஆகும்? ஏதோ சில தொகுதிகளில் 35-40% ஓட்டு வாங்கணும் இவருடைய வேட்பாளர், இவருடைய வேட்பாளரோ. அத மாதிரி எங்காவது நிகழ்ந்தால் ஒரு 4 சீட்டோ 5 சீட்டோ அது கூட வந்தா சிங்கிள் டிஜிட்ல வரும். வந்தால்
இல்ல அவர் மொத்தம் 15% வாங்கினாரு, ஆனா சீட்டே வராம 0வா கூட இருக்கலாம். இப்ப சீமான் கூட 8.5% ஓட்டு வாங்கினாரு, ஆனா சீட்டு 0 தானே. எங்கேயோ இருக்கிற ஈழத்தமிழன் பாதிக்கப்பட்டுவதற்காக இங்க வந்து அந்த உணர்வு பூர்வமாக அவனுக்கு ஓட்டு போடலன்னா, உங்க தெருவில் அடுத்த தெருவிலேயே வந்து பாலியல் வன்முறைகள் நடைபெறுது, ரவுடி கேங்கு வெட்டுகள் நடைபெறுகிறதுனா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? ஈழத்தமிழ்ல எங்கேயோ வந்து கண்ணுக்கு தெரியல, வீடியோல வருது, செய்திகள்ல வருது, பேப்பர்ல படிக்கிறோம், அதுலயே அவனுடைய உணர்வு பாதிக்கப்படுது. திமுகவை அவன் ரிஜெக்ட் பண்ணிட்டான். இப்ப கண்ணு முன்னாலேயே பாக்குறான், இந்த பக்கத்தெருவில் தானே அந்த அந்த பொண்ணு அந்த இப்படி ஆச்சு, அந்த எதிர் வீட்டு பையன் தானே அவன் கஞ்சா அடிச்சுட்டு அங்க போய் அங்க வெட்டிட்டு, இப்படி பொதுவாக ஒரு ஏரியால எல்லா நகரம் கிராமம் எல்லா இடத்திலும் இப்படி நடக்கும் பொழுது நேரடியாக இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எப்படிங்க ஓட்டு போடுவான் திமுகவுக்கு? நீங்க வந்து அள்ளி கொடுங்க, 3000 கொடுங்க, 5000 கொடுங்க, நீங்க வந்து 200 சீட்டு நாங்க வாங்குவோம், 200 சீட்டு வாங்குவீங்க, இதெல்லாம் வந்து வசனங்கள். அப்படி பேசியவர்கள்லாம் வந்து எங்க போனாங்க? கண்ணு கெட்டி, யாரா இருந்தாலும் கண்ணு கெட்டிய தூரம் எதிரிகளே இல்லைன்னு சொன்னாலோ, எந்த கோமனும் எங்களை அசைக்க முடியாது, இதெல்லாம் வந்து இந்த வழக்கமான பஞ்ச் டைலாக். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் திமுக அதிமுகவுக்கும் விஜய்க்கும், திமுக அதிமுகல வந்து அரசியல் பேச்சுகளுக்கு நடுவில் இப்படி 1-2 பஞ்சு டைலாக் விடுவாங்க. இவர் வந்து வெறும் பஞ்சு டைலாகா மட்டும் விட்டுக்கிட்டு இருக்காரு விஜய். இவ்வளவுதான் வித்தியாசம். மக்கள் அதையே வந்து அந்த பஞ்சு டைலாகே வந்து இது வெறும் வசனம், நம்ம விஷயம் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு பண்றான். இங்க அதிருப்திகள் இருக்கும்போது அங்க ஓட்டு போடுறான், அங்க அதிருப்தி இருக்கும்போது இங்க ஓட்டு போடுறான். வெறும் உங்க பஞ்சு டயலாக் மட்டும் வச்சுக்கிட்டு ஓட்டு வந்து எப்படி நீங்க நம்புறீங்க? உங்களுடைய தொண்டர்கள், உங்களுடைய ரசிகர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, போடட்டும். பொதுமக்கள் எப்படி போடுவான்? பொதுமக்களிடையே நீங்கள் இன்னும் பாருங்க, அது செங்கோட்டையனே சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. செங்கோட்டை என்ன சொல்றாரு, வயசானவங்க காதுல போய் விசில் ஊதாதீங்க, யாராவது தேவையில்லாம யாரு காதுலையும் ஊதாதீங்க, கடுப்பாடுவான். அவரு அந்த லிஸ்ட்ல இருக்காரு. ஆமா, நீங்க பொதுவாவே ஒரு 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 4 வீட்டுல ஒரு யாரோ வந்து ஒரு விசில் வாங்கி ஒரு 4-2 குழந்தைகிட்ட கொடுத்துட்டீங்க, கண்டினியூஸா விசில் அடிக்குது, தலைவலிக்க உங்களுக்கு எரிச்சல் வரும். முதல்ல அந்த விசில புடுங்கி தூர ஏறி அப்படிங்கிற அளவுக்கு கோபம் வரும். இது வந்து ஒரு சாதாரண வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயத்திலேயே அப்படி இருக்குன்னா, எங்க போனாலும் ஒரு 500 பேர் 1000 பேர் சேர்ந்து விசில் அடிக்கிறது. இது மக்களுக்கு எனக்கு தெரிஞ்சு தேர்தல் ஆணையம் கொஞ்சம் தாவேகாவுடைய சரித்திரத்தை புரிந்து கொண்டு விசிலுக்கு பதிலாக மெழுகுவர்த்தி ஏதாவது சின்னம் கொடுத்துருக்கலாம். அவன் பாட்டில் மெழுகுவர்த்தி வச்சுக்கிட்டு அவன் பாட்டில் சுத்திக்கிட்டு இருப்பான், அது உருகி 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 ஒரு இடத்துல கையை சூடும்போது விட்டுருவாங்க, நிம்மதியா இருக்கும். இல்ல மக்களுக்கு தொந்தரவு, பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். நம்ம என்ன சொல்றதுன்னா, இந்த விசில் பாருங்க, தேர்தல் நெருங்க எங்க பார்த்தாலும் விசில், வீட்டு வாசல்ல விசில், தெருவில் போனா விசில், கூட்டத்துல விசில். ஒலி மாசு என்பதும் ஒரு மாசு. அதுவும் வந்து வயதானவர்கள் இருப்பார்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள். கவனம் பண்ணி நல்லா இருக்கு, வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, பைக் ஓட்டுறீங்க, திடீர்னு ஒரு பெரிய பிகில் சத்தம், உடனடியாக உங்களுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து டைவெர்ட் ஆகுமா ஆகாது? கார் ஓட்டினாலும் சரி, பைக் ஓட்டினாலும் சரி, ஒரு விபத்துகள் ஏற்படும். யார் கையிலயோ பூமாலை கொடுத்தா மாதிரி இவங்க கிட்ட விசில கொடுத்துட்டாங்க. எது கையிலயோ பூமாலை கொடுத்தா மாதிரின்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க, நம்ம அது பேர் சொல்ல வேண்டான்றதுனால சொல்லல. அது மாதிரி இவங்க கையில போய் விசில கொடுத்து தொலைச்சு விட்டாங்க. சரி, அப்ப நீங்க சொல்றத பார்த்தா தாவேகாக்கு விசில் சின்னம் கிடைச்சது வந்து பிளஸ்ஸா மாறாத போல இருக்கு, அதுவே அவங்களுக்கு பிரச்சனையா மாறும் போல இருக்கு. நிச்சயமாக பாருங்க, நீங்க மக்கள் வந்து எரிச்சல் அடைவார்கள். அந்த எரிச்சல் அடைவதற்கு விசில் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அதுக்காக பிளான் பண்ணி கொடுத்துருப்பாங்களோ? அப்படியும் இருக்கலாம், மக்களுக்கு எரிச்சல் வரட்டும்னு நினைச்சு கூட கொடுத்துருக்கலாம். ஆனா வந்து புத்திசாலித்தனமா விசில் வேணான்னு சொல்லியிருக்கலாம். இந்த விசில் என்பது விஜய்க்கு வந்து பிளஸ்ஸா மைனஸா என்பது இந்த தேர்தலில் தெரிந்துவிடும். இந்த தேர்தலில் அவருக்கு வந்து மக்கள் வந்து சரியான பாடம் புகட்டி விட்டால், அடுத்த முறை அவர் தேர்தலில் அதுவரை அவர் கட்சி நடந்தால், தாக்கு பிடித்தால், நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு, தாக்கு பிடிச்சதா? எத்தனையோ பேர், டி ராஜேந்தர் ஆரம்பிச்சாரு, தாக்கு பிடிச்சதா? சிவாஜி கணேஷ் ஆரம்பிச்சாரு, தாக்கு பிடிச்சதா? SSR ஆரம்பிச்சாரு, தாக்கு பிடிச்சதா? இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்கு நடிகர்கள்ல.
நம்ம வந்து விஜய் அப்படிதான் அதே மாதிரி தான் ஆவாருன்னு நம்ம சொல்லலை. அவர் வெற்றி பெறட்டும், நம்ம வாழ்த்துவோம், அதை விரும்புகிறோம், நம்ம வந்து அவரை வரவேற்போம். ஆனால் முதிர்ச்சியான ஒரு அரசியல் செய்யுங்கள். உங்கள் சீடர்களுக்கு, தொண்டர்களுக்கு முதிர்ச்சி ஏற்பட செய்யுங்கள். அவர் என்ன பண்ணுவார்? அவர் முதல்ல வந்து முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இல்லை சீடர்களுக்கு முதிர்ச்சி அடைய வைக்கணும். கஷ்டம்தான். ஒரு செங்கோட்டையன் இல்லை, 1000 செங்கோட்டையன் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாதாங்க. செங்கோட்டையனை எவ்வளோ நாள் தாங்குவார்னு பாருங்க. சேர்ந்தா மாதிரி ஒரு 50 பேர் அவர் பக்கத்தில் போய் நின்று விசில் அடிச்சாருன்னா அவர் கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு ஓடியாந்துருவார் அவர். இல்லை, அப்படித்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அங்கே இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தளபதிகள் எல்லாம் எல்லாரும் வந்து நவகிரகம் போயிருக்கீங்களா? சிவன் கோயிலில் போனீங்கன்னா நவகிரகத்தில் எல்லா கிரகமும் ஒரே பக்கம் பார்த்துருக்காது, ஆளுக்கு ஒரு திசையில பார்த்து. ஆமா, விஜயோட கட்சியில் உள்ள தளபதிகள் எல்லாருமே நவகிரகம் மாதிரி தான் இருக்காங்க, ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நவகிரகங்களை வைத்துக்கொண்டு எதுவுமே நடக்காது. செங்கோட்டையன் காதுல பஞ்சு வச்சுட்டு தான் அவர் வருன்னு நினைக்கிறேன். அடுத்த காதுல பஞ்செல்லாம் வச்சப்ப இவங்க அடிக்கிற விசிலு இரும்பு தான் வைக்கணும். பஞ்செல்லாம் வச்சா பஞ்சு பிச்சுக்கிட்டு போயிடும். அப்படி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதான் விஜய் வெற்றி பெற வேண்டும் என்பது நமது வாழ்த்துக்களும் நமது எதிர்பார்ப்பும். அதே சமயத்தில் அவர் போகும் பாதையும் சரியில்லை. அவர் வந்து பேசக்கூடிய ஏதாவது மக்களுக்கு உகந்த திட்டமாக வந்து பேசுறாரா பாருங்க. நான் பம்ம மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், எனக்கு துணிச்சல் அதிகம், எனக்கு தைரியம் அதிகம், நான் உயரமாக இருக்கிறேன், நான் பேண்ட் சட்டை போட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு தகுதியா? மக்கள் நலனுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அதே மாதிரி நீங்க வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று பேசுறாரு. ஏதாவது நிகழ்வுகள், இந்த விமர்சனங்களாக வந்து நிகழ்வுகள் கொஞ்சம் முன்னைக்கு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம வந்து யாரையுமே வந்து முற்றிலுமாக யாரையும் விமர்சனம் செய்யணுங்கிறது நம்ம எண்ணம் இல்லை. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால, கரூருக்கு முன்னால இருந்ததுக்கெல்லாம் அப்புறம் இப்போ இந்த 2 கரூர்ல இருந்து வெளியில, கரூர் நிகழ்வுக்கு அப்புறம் கொஞ்சம் வெளியில லேசா வர ஆரம்பிச்சாரு பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்பப்போ நிகழ்வுகள்ல வந்து இது தவறு அது தவறுன்னு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. வரவேற்கிறோம். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க அரசியலில் 24 மணி நேரம் அரசியலில் என்ன நடக்கிறது என்பதை கவனித்தால்தான் நீங்கள் அரசியல்வாதியா இருக்க முடியும். தினமும் என்ன நிகழுது, எங்க நிகழுது, என்னெல்லாம் நிகழுது, மத்திய அரசுல என்ன நிகழுது, பட்ஜெட்டை பத்தி, பட்ஜெட்டுக்கு மறுநாள் பேசுறாரு, பட்ஜெட்டை பத்தி ஒரு வார்த்தை இல்லை, அதுல என்ன குறைகள்னு சொல்லுங்க. ஆனால் அதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கே, அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்க புரியணுமே. புரிஞ்சாதானே பேசுவோம், புரிஞ்சாதானே விமர்சனம் செய்ய முடியும். பட்ஜெட்ல ஏதோ ஒன்று 10 பாயிண்ட் சொன்னாங்கன்னா அந்த 10 பாயிண்ட் என்ன, அதோடைய தாக்கம் என்ன, அது எப்படி இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும், இல்லை மக்களுக்கு இன்னும் வந்து என்ன எதிர்பார்ப்பு இருக்கிறது, இந்த மக்களுடைய எதிர்பார்ப்பையும் இதையும் எப்படி வந்து நம்ம வந்து இணைத்து பேசினால் அரசியல் ரீதியாக எடுபடும். ரொம்ப வருஷம் அவங்க அவர் கத்துக்கிறதுக்கு சும்மா வந்து அப்படி வந்து நின்று பிளாஸ்ட்னு சொன்னாலாம் வந்துட முடியாது. கத்துக்கணும். அந்த குறைபாடை சரி செய்தால்தான் அவர் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு சவாலாக இருக்க முடியும். அது வரைக்கும் அவர் வந்து சவாலாக இருக்க முடியாது, வாளாக தான் இருக்க முடியும். அருமை சார், அருமை சார். நிறைய கேள்விகள், அற்புதமான பதில்கள். நேரத்திற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.